அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறதுனாலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக இங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்கிற காரியம் என்ன? நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய தேவைகளை தெரியப்படுத்துங்கள், உங்களுடைய ஜெபங்களை தெரியப்படுத்துங்கள். எப்படி? எல்லாவற்றையும் குறித்து, எதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியங்களை குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு